போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 5, பகுதி 8. யுத்தம் மிகுந்த வேகமாய் பொங்கி ரஷ்ய எல்லையை நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த மனித சமுதாயத்தின் எதிரியான போனோபார்ட்டை சபிக்கும் குரல்களை ஒவ்வொரு இடத்திலும் எல்லோரும் கேட்டு வந்தார்கள். இராணுவத்திற்கும் ரிசர்வ் படைக்கும் வேண்டிய நபர்களை கிராமங்களில் சேகரித்து கொண்டிருந்தார்கள். யுத்த முனையிலிருந்து ஒன்றுக்கொன்று முரணாக செய்திகள் வந்து கொண்டிருந்தன. வழக்கம் போல அவையெல்லாம் பொய்யானவையாக இருந்தபடியால் அவற்றிற்கு பல வகையான வியக்கானங்கள் சொல்லப்பட்டது. அந்த வயோதிக இளவரசர் பால்கோன்ஸ்கி, இளவரசர் ஆண்ட்ரூ, இளவரசி மேரி ஆகியோரின் வாழ்க்கை 1805ஆம் வருஷத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது. ருஷ்யா முழுவதிலும் இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பதற்காக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வேலையை மேல்பார்வை பார்ப்பதற்கு 8 பிரதம கமாண்டர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவராக வயோதிக இளவரசர் பால்கோன்சியும் நியமிக்கப்பட்டிருந்தார். தமது குமாரர் கொல்லப்பட்டார் என்று கேள்விப்பட்டதும் அவருடைய வயோதிகத்தின் தள்ளாமையை அவர் உணர ஆரம்பித்தார். இருந்தாலும் சக்கரவர்த்தியே தம்மை நியமித்திருப்பதால் அந்த ஆள் சேர்க்கும் வேலையை மேல்பார்வை பார்க்கும் கடமையை அவர் மறுப்பது சரியென்று நினைக்கவில்லை. புதிதாக தாம் சேவை செய்வதற்கு கிடைத்த சந்தர்ப்பமானது அவருக்கு புது உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுத்தது. அவருடைய பொறுப்பில் விடப்பட்டிருந்த 3 மாகாணங்களையும் அவர் தொடர்ந்து சுற்றி பார்த்து வந்தார். தமது கடமையை நிறைவேற்றுவதில் அவர் தமது திறமை முழுவதையும் காட்டினார். தம்முடைய சிப்பந்திகளிடம் அவர் காட்டிய கண்டிப்பு கொடூரமாய் தோன்றியது. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் தாமே கவனித்து வந்தார். தனது தந்தையிடம் கணக்கு பாடங்கள் கற்றுக்கொள்வதை இளவரசி மேரி விட்டுவிட்டார். வயோதிக இளவரசர் வீட்டில் தங்குகிற வேளையில் சிறிய குழந்தையான குட்டி இளவரசர் நிக்காலஸையும் அதற்கு பால் கொடுக்கும் தாதியையும் அழைத்து கொண்டு தமது தந்தையின் அறையில் போய் இருப்பாள். அந்த குழந்தை தனக்கு பால் கொடுக்கும் தாதியோடும் தாதி சாவிஷ்ணாவோடும் தனது தாயினுடைய அறையில் அநேகமாக இருப்பது வழக்கம். இளவரசி மேரி பெரும்பாலும் அந்த குழந்தை இருக்கும் இடத்திலேயே இருந்து தமது மருமகனுக்கு கூடிய வரையில் தாயின் இடத்தை பூர்த்தி செய்து வந்தாள். குமாரி பௌரியன் கூட அந்த குழந்தை மீது மட்டற்ற ஆசை கொண்டிருந்தாள். அந்த குழந்தையை குட்டி தேவதை என்று இளவரசி மேரி அழைப்பது வழக்கம். பௌரியனை திருப்தி செய்வதற்காக தன்னுடைய ஆசையை கூட அடக்கி கொண்டு அந்த குழந்தையிடம் தனது சிநேகிதி அதிகமாக விளையாடி இன்பம் அடையும்படி விட்டு வந்தாள். அந்த பால்ட் ஹில்ஸ் எஸ்டேட்டில் உள்ள மாதா கோயிலின் பலிபீடத்திற்கு பக்கத்தில் குட்டி இளவரசியின் சமாதி இருந்தது. அதன் மேல் ஒரு சிறிய மாடம் கட்டப்பட்டிருந்தது. அந்த மாடத்தினுள் இத்தாலியிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு சலவைக்கல் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு தேவதை தனது விரித்த இறகுகளோடு மேலே பறப்பதற்கு தயாராக இருப்பது போல இந்த நினைவு சின்னம் செய்யப்பட்டிருந்தது. இந்த தேவதையின் மேல் உதடு சிறிதளவு மேலே தூக்கி புன்சிரிப்பு காட்டப்போவதைப் போல தோன்றியது. இளவரசர் ஆண்ட்ரூவும் இளவரசி மேரியும் அதை பார்த்துவிட்டு வெளியே வந்தவுடன் அந்த தேவதையின் முகம் ஆச்சரியகரமான குட்டி இளவரசியை நினைவுபடுத்துகிறது என்று ஒருவருக்கொருவர் ஒப்புக்கொண்டார்கள். அதைவிட அதிசயமான ஒன்று இருந்தது. அதை இளவரசர் ஆண்ட்ரூ தமது சகோதரியிடம் சொல்லவில்லை. அதாவது தன் மனைவி இறந்து போன பின்பு அவள் முகத்தை பார்த்து, "ஹா, இது எனக்கு ஏன் நீர் செய்தீர்?" என்று லேசாக கண்டிப்பதைப் போல இளவரசருக்கு தோன்றியது. அதே மாதிரியான தோற்றத்தை இந்த தேவதைக்கும் அந்த சிற்பி கொடுத்திருப்பதாக இளவரசர் நினைத்தார். யுத்த முனையிலிருந்து திரும்பிய பிறகு பால்ட் ஹில்ஸிலிருந்து சுமார் 25 மைல் தூரத்தில் உள்ள பாகுசாராவா என்ற ஒரு பெரிய எஸ்டேட்டை அவரிடம் வயோதிக இளவரசர் ஒப்படைத்தார். பால்ட் ஹில்ஸ் மாளிகை சம்பந்தமான மனதிற்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவர் அங்கு இருக்கிற வரையில் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருக்குமாகையால்
அதற்காகவும் தமது தந்தையின் விசித்திரமான குணங்கள் எப்பொழுதுமே தம்மால் சகித்து கொண்டு இருக்க முடியாததாகையாலும் தாம் தனித்திருக்க வேண்டும் என்று விரும்பியபடியாலும் பாகுசாராவ் எஸ்டேட்டில் பெரும்பாலும் இளவரசர் ஆண்ட்ரூ காலங்கழிக்க ஆரம்பித்தார். அங்கே ஒரு கட்டிடமும் அவர் கட்ட ஆரம்பித்தார். ஆஸ்டர்லீச் யுத்தத்திற்கு பின்னால் இனி யுத்த சேவைக்கு போவதில்லை என்று இளவரசர் ஆண்ட்ரூ உறுதியாக முடிவு செய்தார். யுத்தம் மீண்டும் ஆரம்பமானபடியால் ஒவ்வொரு யுத்த சேவை செய்ய வேண்டியதாய் இருந்தபடியால் தாம் முன்னணிக்கு போவதை தவிர்க்கும் பொருட்டு படைக்கு ஆள் சேர்க்கும் வேளையில் தமது தந்தையின் கீழாக ஒரு பதவியை ஒப்புக்கொண்டார். 1805 வருஷத்து படையெடுப்பிற்கு பின்னால் வயோதிக இளவரசரும் அவருடைய குமாரரும் ஒருவருக்கொருவர் தங்கள் மனப்போக்குகளை மாற்றிக்கொண்டார்கள் என்று தோன்றின. வேலையினால் உற்சாகம் கொண்ட அந்த வயோதிகர் புதிய யுத்தத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இளவரசர் ஆண்ட்ரூ யுத்தத்தில் நேராக சம்பந்தம் கொள்ளாமல் அந்த யுத்தத்தை பற்றி அந்தரங்கத்தில் மிகுந்த வருத்தம் கொண்டு அதனால் ஏற்படும் கெடுதிகளை பற்றியும் நினைத்து கொண்டிருந்தார். 1807 வருஷம் பிப்ரவரி மாதம் 26 தேதியன்று தாம் அடிக்கடி செய்து வந்த மாதிரி ஒரு சுற்றுப்பயணத்திற்கு வயோதிக இளவரசர் புறப்பட்டார். தமது தந்தை வெளியே போயிருந்த காலத்தில் இளவரசர் ஆண்ட்ரூ பால்ட் ஹில்ஸில் தங்கியிருந்தார். அந்த குட்டி நிக்காலஸுக்கு 4 நாட்களாக உடம்பு அசௌகரியமாய் இருந்தது. பட்டணத்திற்கு வயோதிக இளவரசரை கொண்டு போய் விடுவதற்காக போயிருந்த வண்டிக்காரன் திரும்பி வந்து இளவரசர் ஆண்ட்ரூவிடம் சில கடிதங்களையும் தஸ்தாவேஜுகளையும் கொடுத்தான். இளவரசரை அவருடைய படிப்பு அறையில் காணாதபடியால் கடிதங்களை எடுத்துக்கொண்டு அந்த சேவகன் இளவரசி மேரியின் அறைக்கு போனான். அங்கேயும் அவரை காணவில்லை. குழந்தையின் இல்லத்திற்கு இளவரசர் போயிருப்பதாக சொல்லப்பட்டது. சில தஸ்தாவேஜுகளை பெட்ரூஷா கொண்டு வந்திருக்கிறான் மென்மை தங்கியவரே என்று குழந்தையோடு இருந்த ஒரு தாதி அங்கே ஒரு குழந்தையின் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த இளவரசர் ஆண்ட்ரூவிடம் சொன்னார். அவர் முகம் சுழித்து கொண்டு நடுங்கிய கைகளோடு பாதி கோப்பை நிறைந்த தண்ணீரில் ஒரு புட்டியிலிருந்து சொட்டு சொட்டாக மருந்தை விட்டு கொண்டிருந்தார். அது என்னது என்று அவர் கோபத்தோடு கேட்டார். அவருடைய கை தம்மை அறியாமலேயே நடுங்கியது. ஆகவே மருந்தில் அதிகமாக சில சொட்டுகளை விட்டுவிட்டார். அதை பார்த்த இளவரசர் ஆண்ட்ரூ அந்த மருந்தை கொட்டிவிட்டு வேறு தண்ணீர் கொண்டு வரும்படி கேட்டார். தாதி கொண்டு வந்தாள். அந்த அறையில் ஒரு குழந்தையின் கட்டில், 2 பெட்டிகள், 2 சாய்வு நாற்காலிகள், ஒரு மேஜை, ஒரு குழந்தையின் மேஜை, இளவரசர் ஆண்ட்ரூ உட்கார்ந்திருந்த ஒரு சிறிய நாற்காலி, இவ்வளவும் இருந்தன. படுதாக்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. மேஜை மீது மெழுகுவத்தி எரிந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சம் கட்டிலில் விழாதபடி ஒரு சங்கீத புத்தகத்தால் அதை மறைத்து வைத்திருந்தார். சிறிது நேரம் பொறுத்திருப்பது நல்லது, பின்னால் பார்க்கலாம் என்று இளவரசி மேரி கட்டிலுக்கு பக்கத்தில் தன்னுடன் நின்று கொண்டிருந்த தனது சகோதரரை பார்த்து சொன்னார். ஹோ, நீ அதை விட்டுவிடு. நீ எப்பொழுதும் இந்த மாதிரி அசட்டுத்தனமாக பேசி ஒத்திவைத்து கொண்டு போவதே உன்னுடைய வழக்கமாக இருக்கிறது. அதன் பலன் இதுதான் என்று ஒரு வெறுப்போடு கூடிய தனிந்த குரலில் தமது சகோதரியை பார்த்த அவளை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்ட்ரூ கூறினார். உண்மையாக அவனை எழுப்பாமல் இருப்பது நல்லது. அவன் நல்லா தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று கெஞ்சும் குரலில் இளவரசி மேரி சொன்னார். இளவரசர் ஆண்ட்ரூ எழுந்தார். முன் பாதங்களில் நடந்து தமது கையில் கோப்பையை பற்றி கொண்டு அந்த சிறிய படுக்கையின் பக்கத்திற்கு போனார். அவனை எழுப்பாமல் இருப்பது உண்மையிலேயே நல்லதுதான் என்று அவர் தயக்கத்தோடு பேசினார். உமது இஷ்டப்படி. உண்மையாகவே நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் விருப்பப்படி எப்படியோ அப்படியே செய்யும் என்று இளவரசி மேரி தன்னுடைய அபிப்பிராயத்தை ஒப்புக்கொண்டதற்காக மனம் குழம்பி பேசினாள். ஒரு தாதி மெதுவான குரலில் இளவரசர் ஆண்ட்ரூவை கூப்பிட்டு கொண்டிருப்பதை அவள் சுட்டிக்காட்டினாள். அன்று 2வது நாள் இரவில் அவர்கள் இருவரும் தூங்காமல் குழந்தையை கவனித்து வந்தார்கள். குழந்தைக்கு கடுமையாக ஜுரமாக இருந்தது. அவளுடைய குடும்ப டாக்டரிடம்
அவநம்பிக்கை கொண்டு பட்டணத்திலிருந்து மற்றொருவரை அழைத்து வர ஏற்பாடு செய்திருந்தார்கள். முதலில் ஒரு மருந்து கொடுப்பதும் பின்னால் இன்னொரு மருந்து கொடுப்பதுமாக இருந்தார்கள். தூக்கமின்மையாலும் பீதியோடும் அவர்கள் இருந்தபடியால் தங்களுடைய துக்கங்களை ஒருவர் மீது மற்றொருவர் காட்டிக்கொண்டும் ஒருவருக்கொருவர் விவாதம் செய்து கொண்டும் கண்டித்து கொண்டும் இருந்தார்கள். உம்முடைய தந்தையிடமிருந்து தஸ்தாவேஜுகளை பெட்ரூஷா கொண்டு வந்திருக்கிறான் என்றால் வேலைக்காரி. இளவரசர் ஆண்ட்ரூ வெளியே போனார். அவர்களை பிசாசு பிடிப்பதாக என்று அவர் முணங்கினார். தமது தந்தை சொல்லி அனுப்பியிருந்த விவரங்களை முதலில் கேட்டுவிட்டு பின்னால் அவருக்கு வந்த கடிதங்களையும் தந்தையின் கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு குழந்தை இல்லத்திற்கு திரும்பினார். நல்லது, எப்படி இருக்கிறது இப்போ என்று அவர் கேட்டார். இன்னும் அதே மாதிரி தான். கடவுளுக்காக நீர் காத்திருப்பாயாக. வேறு எதையும் விட தூக்கம்தான் ரொம்ப முக்கியமானது என்று கார்ல் ஐனாச் எப்பொழுதுமே சொல்வதொன்று என்று இளவரசி மேரி ஒரு பெரும் மூச்சோடு மெதுவான குரலில் சொன்னார். இளவரசர் ஆண்ட்ரூ குழந்தையிடம் சென்று அதை தொட்டு பார்த்தார். அதன் உடம்பு மிகுந்த சூடாக இருந்தது. நீ உன்னுடைய கார்ல் ஐவானோவிச் ஒழிவீர்களாக என்று அவர் சொல்லிவிட்டு அவர் மருந்து விட்டு வைத்திருந்த கோப்பையோடு கட்டிலுக்கு சென்றார். ஆண்ட்ரூ, கொடுக்க வேண்டாம் என்று இளவரசி மேரி கூறினாள். ஆனால் அவர் அவளை பார்த்து கோபமாக உருமினார். கண்களில் வேதனை தோன்றியது. கையில் கோப்பையுடன் குழந்தையிடம் குனிந்தார். ஆனால் நான் கொடுக்க விரும்புகிறேன். நீ அதை குழந்தைக்கு கொடு. உன்னை நான் கெஞ்சுகிறேன் என்று அவர் சொன்னார். இளவரசி மேரி தமது தோள்களை குலுக்கினாள். ஆனால் பணிவோடு அவர் கையில் இருந்த கோப்பையை வாங்கி அதை தாதியை அழைத்து மருந்தை கொடுக்க ஆரம்பித்தாள். குழந்தை பலமாக கீரிச்சிட ஆரம்பித்தது. இளவரசர் ஆண்ட்ரூ பயத்தால் தயங்கினார். தமது தலையை பற்றி கொண்டு அடுத்த அறைக்கு சென்று ஒரு சோஃபாவில் உட்கார்ந்தார். அவர் இன்னமும் எல்லா கடிதங்களையும் தமது கையிலேயே வைத்திருந்தார். ஒவ்வொன்றாக கடிதத்தை திறந்து இயந்திரம் போல வாசிக்க ஆரம்பித்தார். வயோதிக இளவரசர் தமது பெரிய கையெழுத்துகளால் இடையிடையே வார்த்தைகளை சுருக்கமாக நீல காகிதத்தில் பின்வருமாறு எழுதியிருந்தார். இப்பொழுதுதான் ஒரு விசேஷ தூதர் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்தது. அது பொய்யாய் இல்லாமல் இருந்தால் ஹைலாவ் என்ற இடத்தில் போனோபார்ட்டை பூர்ணமாக பெனிக்ஸேன் வெற்றி கொண்டதாக தெரிகிறது. பீட்டர்ஸ்பர்கில் இதை கேட்டு ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதற்காக இராணுவத்திற்கு அனுப்பியுள்ள வெகுமதிகள் கணக்கில் அடங்காதவை. அவர் ஒரு ஜெர்மானியராய் இருந்த போதிலும் நான் அவரை பாராட்டுகிறேன். கோர்சேவா என்ற இடத்தில் உள்ள கமாண்டர் என்ன செய்ய போகிறார் என்பது தெரியவில்லை. அவர் பெயர் கான்டிரிவ்கோ. இதுவரை மேலும் வரவேண்டிய வீரர்களோ அல்லது உணவுப் பொருட்களோ இன்னும் வந்து சேரவில்லை. அவரிடம் உடனே குதிரை மீது நீ பாய்ச்சலில் போ, ஒரு வாரத்திற்குள் அவையெல்லாம் இங்கு வந்து சேராவிட்டால் அவருடைய தலையை நீக்கிவிடுவேன் என்று சொல். பெட்டாங்கா என்பவர் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டவர். அவர் பிரிஷிவ் ஹைலாவ் யுத்தத்தை பற்றி எழுதிய கடிதம் ஒன்று எனக்கு கிடைத்தது. அவையெல்லாம் உண்மை. விஷமம் செய்கிறவர்கள் தலையிட்டு குழப்பாமல் இருந்தால் ஒரு ஜெர்மன் கூட போனோபார்ட்டை தோற்கடிக்க முடிந்தது. கோர்சேவா என்ற இடத்திற்கு தாமதமின்றி உடனே நீ போ. நான் சொல்லியவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக. இளவரசர் ஆண்ட்ரூ பெருமூச்சு விட்டு மற்றொரு கடிதத்தை உடைத்து பார்த்தார். அந்த கடிதம் நெருக்கமாக 2 தாள்களில் பிழைப்பினால் எழுதப்பட்டிருந்தது. அவர் அந்த கடிதத்தை வாசிக்காமல் மடித்து வைத்து மீண்டும் தமது தந்தையின் கடிதத்தை வாசித்தார். கோர்சேவா என்ற இடத்திற்கு நீ பாய்ச்சலில் போய் நான் சொல்லியவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக என்ற கடைசி வார்த்தைகளை மீண்டும் படித்தார். இல்லை, என்னை மன்னிக்க வேண்டும். குழந்தை சௌக்கியமாகிற வரையில் நான் போக மாட்டேன் என்று அவர் நினைத்து வாசல் பக்கம் போய்
குழந்தை இல்லத்தை பார்த்தார். கட்டிலுக்கு பக்கத்தில் இளவரசி மேரி இன்னமும் நின்று கொண்டு மெதுவாக குழந்தையை ஆட்டிக்கொண்டிருந்தாள். ஆமாம், மனதிற்கு அதிருப்தியாக வேறு என்ன சொல்லியிருக்கிறார் என்று இளவரசர் நினைத்து தமது தந்தையின் கடிதத்தை நினைவிற்கு கொண்டு வந்தார். ஆம், நான் யுத்த சேவையில் இல்லாத சமயத்தில் போனோபார்ட் மீது நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆமாம் ஆமாம், அவர் எப்பொழுதும் என்னை கேலி செய்து வருகிறார். ரொம்ப சரி, அவர் இஷ்டப்படி செய்யட்டும். இம்மாதிரி சொல்லிவிட்டு பிளைப்பின் பிரெஞ்சு மொழியில் எழுதியிருந்த கடிதத்தை படிக்க ஆரம்பித்தார். அதில் உள்ளத்தில் பாதி கூட புரியாதபடி அவர் வாசித்து கொண்டிருந்தார். வேறு எதையும் விட மிகுந்த அதிகமான வேதனையோடு நீண்ட நேரமாக அவர் நினைத்து கொண்டிருப்பதை ஒரு வினாடியாவது மறப்பதற்காகவே அந்த கடிதத்தை வாசித்து கொண்டிருந்தார். பகுதி 8 முடிந்தது.